அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த வ்ளாக் தான். அப்படியே சமைக்கும்போது ஒரு சைடு அடுப்பில் வந்து ஒலை வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து குருமா வைக்கலாம் அப்படின்ட்டு சிக்கன் குருமாவுக்கு தாளிப்புக்கு தேவையான அளவு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறதா. பட்டை வந்து தாளிப்புக்குள்ளதை போட்டுட்டு பட்டை, கிராம்பு, பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வந்து வதக்கிக்கணும். வதக்கும் போது உப்பு போட்டுக்கிறது தான். ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறணும் குருமாவை பொறுத்த வரைக்குமே. அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா போட்டு வதக்கிட்டு குருமாவுக்கு ஹைலைட்டான ஒரு மசாலா தாங்க ரெடி பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் வந்து ஒரு 2 கைப்பிடி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கசகசா, அதோட வந்து பெரிய வெங்காயம், தக்காளி போட்டு அரைச்சிக்கிறது தான். ஸோ நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நல்லா வதங்கியிருக்கும் ஓரளவுக்கு. வதங்கினோன்னா மல்லி, புதினா போட்டு அதையும் நல்லா போட்டு வதக்கிறது தான். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வந்து குவான்டிட்டி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் சிக்கனை வாஷ் பண்ணி அதை அள்ளி வச்சு நல்லா வந்து கிண்டுறது தான். நான் ஒரு 1/2 கேஜி தான் சிக்கன் அன்றைக்கிங்க போட்டிருந்தேன் குருமாவுக்கு. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்றின மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து நம்மளுடைய ஹோம்மேட் மசாலாவில் பாய் வீட்டு குழம்பு மசாலா, அதில் ஒரு 2 ஸ்பூன். இந்த மசாலா வந்து நம்ம குருமா எல்லாத்துக்குமே குழம்பு என்ன வைக்கிறோமோ, வெஜ் அண்ட் நான்வெஜ் குருமா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மசாலாவில் என்ன நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு தூள், அது பிரியாணி மசாலான்னு சொல்லுவோம்ல, அதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு நல்லா வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கணும். உங்களுக்கு உருளைக்கிழங்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு தக்கன போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குவான்டிட்டி நமக்கு எவ்வளோ வந்து குருமாவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிறது தான். நல்லா குருமா கொதிக்கணுங்க. இந்த குருமா பார்த்திங்கன்னா சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை ரெடி பண்ணி ஒரு சைடு இறக்கி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து மல்லித்தலை மேலே தூவி இறக்குறது தான். ஒரு திங்ஸ் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேங்க. ஓப்பனிங் வீடியோ மாதிரி தான் காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸ்பூனு ஒரு 6 ஸ்பூன் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம பிளாஸ்டிக் ஸ்பூன்லாம் கொஞ்சம் பழசாயிடுச்சு. சரி மர ஸ்பூன் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மசாலாவுக்காக நான் வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு ஸ்பூனு. இந்த லிங்க்கை நான் கீழே வந்து டேக் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அன்றைக்கிங்க என்ன சமைச்சேங்கிறத பார்க்கலாமா? ஒயிட் ரைஸ் ஒரு சைடு செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த குருமா ரெடி பண்ணி இறக்கி அதுவும் வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ஆயிலே இல்லாத சிக்கன் கிரேவிங்க. இந்த ரெசிபியை பற்றி நான் வந்து ஒரு துள்ளி கூட எண்ணெய் இல்லை, அந்த வந்து சிக்கன் கிரேவிக்கு செஞ்சுருந்தது. ஸோ நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது வந்து ரெசிபி ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி மல்லி புதினா துவையலும் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. சிக்கன் ரெசிபி ரொம்ப ஈஸியானது தான். ஸோ இவ்வளோ நேரம் நம்மளுடைய வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.